குறைஞ்ச முன்பணம் எவ்வளவு கட்டணும் நான்? முன்பணம் வந்து முக்கியம் கிடையாது சார். 30 கட்டணம் எடுத்துக்கலாம். ஓகே, 30 கட்ட எடுத்துடலாம். நான் இப்ப நிச்சயமா எடுத்துக்கலாம். பாலா இருக்கட்டும், ஹட்சன்ல இருந்து இருக்கட்டும், மில்கி மிஸ்டா இருக்கட்டும், இவங்க தான் நம்மள்ட்ட வந்து மிக அதிகமான வண்டி தமிழ்நாட்டில் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சிறப்பு சலுகையாகவும் நம்ம சில விஷயங்கள் பண்றோம். அந்த பால் எடுக்கிற ஆரோக்கிய டீலருக்கு, ஹட்சன் டீலருக்கு, மில்கி மிஸ்டா டீலருக்கு கூடுதல் நம்ம ஆஃபர் கொடுக்குறோம் சார். ஓ அப்படியா? இன்னைக்கு காம்படிஷன் உள்ள முக்கியமான வண்டியில் அனைத்திலும் நமக்கு டஃப் ஆயிலுங்கிற ஒரு ஆட் ப்ளூ தனியாக டேங்க் ஒன்று வச்சு அதை பராமரிக்க சொல்றாங்க. அது ரொம்ப கம்மியான ரேட்ல ஒரு வண்டி எடுக்கணுங்கிறவங்களுக்கு அந்த ஆட் ப்ளூ வந்து பெரிய செலவு வைக்குது. நம்ம வண்டியில அந்த ஆட் ப்ளூங்கிற செக்மெண்ட் ஆட் ப்ளூங்கிறதே கிடையாது. அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் பேட்ரிக். நம்மளோட சேனல்ல நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க, சார் ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் பத்தி வீடியோ போடுங்கன்னு கேட்டே இருந்தீங்க. அதுக்காக தான் நான் வந்திருக்க ஷோ தான் அசோக் லேலண்ட் ஷோரூம் வந்திருக்கேன். நான் இன்னைக்கு ஏன் அசோக் லேலண்ட் ஷோரூம் வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, அசோக் லேலண்ட்ல சாத்தி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு, படா தோஸ் இருக்கு தெரியும், தோஸ் இருக்கு தெரியும் உங்களுக்கு. இதுல யார் யாருக்கு எந்தெந்த வெஹிக்கிள் சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு. அது இல்லாம இதுக்கு மாசம் முன்தொகை எவ்வளவு கட்டுற மாதிரி இருக்கும், மாசம் இஎம்ஐ எவ்வளவு வருது, இது போல விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கோ. உங்களுக்கு சந்தேகம் தான் எனக்கு இருக்கு. அது நம்ம இன்னைக்கு திருத்துக்க தான் வந்திருக்கும். நீங்க நம்ம வந்து ஷோரூம் தான் குன் கேபிட்டல் அசோக் லேலண்ட் தஞ்சாவூருங்க. குன் கேபிட்டல் அசோக் லேலண்ட் தஞ்சாவூர் திருச்சி பக்கத்தில் இருக்குங்க. நீங்க இந்த பக்கத்தை சுற்றி இருக்கீங்க அப்படின்னாக்கா அவங்களை கான்டாக்ட் பண்ணி டீலில் கேட்டுங்க. நீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நமக்கு அசோக் லேலண்ட் வெஹிக்கிள் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்ம கூட ஜாயின் பண்ற மிஸ்டர் முருகானந்தம். வாங்க மிஸ்டர் முருகானந்தம். வெல்கம் சார். வாங்க. இவர் தான் மிஸ்டர் முருகானந்தம். இவங்க ஏஎஸ்எம் இருக்காப்ல. அவரை கான்டாக்ட் கீழே கொடுக்கணும். அவங்களை கான்டாக்ட் பண்ணி வெஹிக்கிள் பத்தி டீடைல் கேட்டுக்க. நீங்க முருகா, எனக்கு ஒண்ணுல முருகா, நானும் என் கஸ்டமர்ஸ்லாம் வந்திருக்கோம். நாங்க இப்போ உங்க ஷோரூமுக்கு. எங்களுக்கு அசோக் லேலண்ட் வாகனம் பத்தி எதுவுமே தெரியாது. நீங்க தான் சொல்ல போறீங்க. எனக்கு என்னுடைய லோடுக்கு எந்த வண்டி தேவைப்படும் உங்களுக்கு, சரிங்களா? இல்ல பட தோஸ்தா இது போல விஷயங்கள் எல்லாமே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. நீங்க நம்ம அசோக் லேலண்ட்ல எல்சி வாகனம் என்னென்ன இருக்கு சொல்ல முடியுமா எனக்கு? அதாவது உங்க லோடுக்கு தகுந்த மாதிரி என்கிட்ட 2 டன்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க ஒரு 3.5 டன் வரைக்கும் லோடு ஏற்றுறது வண்டி எங்கள்கிட்ட மல்டி வேரியண்டா இருக்கு. ஒவ்வொரு வண்டியை பத்தி நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த வண்டி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வண்டி சூட் ஆகுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். சரிங்க முருகா. இப்போ அசோக் லேலண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறிய வாகன தேவைக்காக நிறைய மாடல்லாம் நம்ம வண்டி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பேசிக்காக ஆரம்பிச்சோம்னா நம்மள்ட்ட சாதிங்கிற வண்டி ஒரு அடிப்படையா ரொம்ப கம்மியான லோடு ஓட்டுறவங்களுக்கு நாங்கள் அந்த வண்டி கொடுக்குறோம். ஓகே. அதுக்கு மேல ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு உங்க செக்மெண்ட்டுக்கு உங்க லோடுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வண்டி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. நம்மள்ட்ட சாதிங்கிற வண்டி எக்ஸோரூம் பிரைஸ் 6 லட்ச ரூபா ஆரம்பிச்சு படாதோஸ் ஐஃபைங்கிற வண்டி கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் நம்மள்ட்ட எக்ஸோரூம் பிரைஸ்ல வண்டி இருக்கு. பாத்தீங்கன்னா சாத்திங்கிற வண்டி பேசிக், அதுக்கப்புறம் எக்ஸ்எல் பிளஸ், படாதோஸ் i3 பிளஸ், i4, i5, i2ங்கிற மாதிரி வெவ்வேறு வேரியண்ட்ல உங்க செக்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்க லோடு பாசிங்களோட தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வண்டி தர்றதுக்கு தான் லைலாண்ட் இவ்வளவு வண்டி கொடுத்துருக்காங்க. ஓகே. உங்களுக்கு என்ன மாடல் உங்களோட தேவை என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த தேவைக்கான வண்டி நான் உங்களுக்கு தரேன். ஓகேங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து எனக்கு வந்து ஒரு 1.5 டன் தான் எடுத்துட்டு போவேன் நான் எனக்கு. ஓகேங்களா? அப்போ 1.5 டன் எடுத்து போறேன்னாக்கா என்ன வண்டி எடுக்கலாம் நான்? நீங்க 1.5 டன்னு நீங்க எடுக்கிற ஏற்றுற மாதிரி 1.5 டன் 2 டன்னுக்கு ஏற்றுற மாதிரி இருந்தால் நம்ம அடிப்படையான சாதியையும் எடுத்துக்கலாம். ஏன்னா உங்க லோடுக்கு தகுந்த மாதிரி நீள அகலங்களா இருக்கட்டும், டயர் சைஸா இருக்கட்டும், பிக்கப் இருக்கட்டும், எல்லாமே ஒரு 2 டன் வரைக்கும் லோடு ஏற்றுறதுக்கு இந்த சாதிங்கிற வண்டி நாங்கள் அதிகமாக ப்ரொமோட் பண்றோம். அந்த கஸ்டமர்கிட்ட ரீச் பண்ணியிருக்கு. இன்னைக்கு மிக அதிகமாக எஸ்சி வண்டி இல்லை, இது காம்படிஷன் நிறைய பேர் இருக்காங்க. டாடா இருக்காங்க, மஹிந்திரா இருக்காங்க. அவங்களெல்லாம் தாண்டி நம்ம வண்டி சாதிங்கிற வண்டி பெரிய அளவில் பூம் ஆயிட்டு இருக்கு. இது காரணம் இன்ஜினோட திறன், டயர் சைஸு, பிக்கப் எல்லாமே கஸ்டமருக்கு வந்து தேவையான லோட் பாடி இருக்கிறதுனால எல்லாரும் எங்கள்கிட்ட வந்துட்டு இருக்காங்க, திரும்ப வர்றாங்க. சரிங்க. இப்போ வந்து சாத்திக்கு என்ன காம்பெட் சொல்லுவீங்க? கண்டிப்பா சார். டாடா ஏஸ்ங்கிற வண்டி ஒன்று இருக்கு, கேள்விப்படி குட்டியான சொல்லுவாங்க. அந்த வண்டிக்கு முழுமையான போட்டியா நம்ம வந்திருக்கோம் இப்ப. ஓகே. இதுக்கு போட்டியா பாத்தீங்கன்னா மகேந்திரால வந்து மினி சூப்ரோ இருக்கு, ஜீட்டோ இருக்கு. எஸ்சிவில உள்ள அவங்க வண்டியும் நமக்கு காம்படிஷன் தான். ஆனா பெரிய காம்படிஷன் நினைக்கிறது குட்டியானங்கிற டாடா ஏஸ் தான். இன்னைக்கு அந்த மார்க்கெட்டை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். வியூவர்ஸ், சாத்தி பத்தி தெரிஞ்சிருக்கவங்களுக்கு சாத்தி பத்தி லான்ச் பண்ணாங்க. விலை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. எவ்வளவு விலை சொன்னீங்க? 650ங்கிற எக்ஸோரூம் பிரைஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். ஓகேங்க. இப்போ நம்ம வந்து இப்போதான் தொழில் ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கு வந்து ஒரு லோடு வெஹிக்கிள் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருப்போம். நமக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 650 எக்ஸோரூம் பிரைஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து கொஞ்சம் ஓகே சொல்லலாம். நமக்கு நீங்க அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த வண்டி எந்த அளவுக்கு உங்களுக்கு சூட்டபிளா இருக்குன்னு தெரியும். நீங்க வாங்க அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். சார், நான் இப்போ சொன்ன சாதி வண்டி வந்து இந்த வண்டி தான். ஓகே. வண்டியா பார்த்துட்டு இருக்கீங்க. சூப்பரா இருக்கு வண்டி, நல்லா இருக்கு. அமைப்பே உங்களுக்கு பிடிச்சி போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஏற்கனவே நீங்க பார்த்த மாடல் தான். சாதிங்கிற வண்டி தோசை கொஞ்சம் சின்னதா சுருக்கி இருக்கும். சரிங்க. இந்த சாத்தி வண்டி யாருக்கானது, என்ன மாதிரி லோடு ஏற்றலாம் உங்களுக்கு, எனக்கு அவங்க சொல்லுங்க. எனக்கு இந்த வண்டி செக்மெண்ட்னு பாத்தீங்கன்னா சார், அதாவது ஒரு 2 டன்னுக்குள்ள ஏத்துற மாதிரி தான். கேஸ் ஏத்தலாம், காய்கறி ஏத்துறவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். ஓகே. வாட்டர் ஏஜென்சிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சாஃப்ட் ட்ரிங்க், இது மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம் ஏத்துறவங்களுக்கு அதிகமா லோடு கிடையாது, கம்மியான லோடு தான் இருக்குங்கிற எல்லாருக்குமே இந்த வண்டி அருமையான இந்த சின்ன செக்மெண்ட்டுக்கு தகுந்த சிறப்பான வண்டி இது. இந்த வண்டி வந்து உங்களுக்கு பிரைஸ் மட்டும் லோ கிடையாது, பிரைஸ் லோங்கிறதுனால வண்டியில தரம் கம்மியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அது கிடையாது. மிக அதிகமான தரத்தோட அந்த வண்டியை கொடுத்துருக்கோம். அதை பத்தி நான் விளக்கமா சொல்றேன். இந்த வெஹிக்கிள்ல வந்து காம்படிட்டர் வெஹிக்கிள் காட்டிலும் இந்த வெஹிக்கிள் என்னென்ன விஷயம் ஹைலைட்டா இருக்கு? இந்த வண்டி காம்படிட்டர் காட்டி எந்த விதத்துல பெஸ்ட்னு நினைச்சீங்கன்னா எல்லா விதத்துலயுமே சிறப்பான ஒரு தரத்தோட வண்டியை கொடுக்குறோம். மெயினா பாத்தீங்கன்னா
இன்னைக்கு காம்படிஷன் உள்ள முக்கியமான வண்டியில் அனைத்திலும் நமக்கு டஃபாயிலுங்கிற ஒரு ஆட்லு தனியாக டேங்க் ஒன்று வச்சு அதை பராமரிக்க சொல்றாங்க. ஆமா. அது ரொம்ப கம்மியான ரேட்ல ஒரு வண்டி எடுக்கணுங்கிறவங்களுக்கு அந்த ஆட்லு வந்து பெரிய செலவு வைக்குது. ஓகே. நம்ம வண்டியில அந்த ஆட்லுங்கிற செக்மெண்ட் ஆட்லுங்கிறதே கிடையாது. கிடையாதா? ஓகே, பாருங்க, ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் ஆட்பிள் இல்லையா அந்த வெஹிக்கிள்ல? ஆட்பிள் கிடையாது அந்த வெஹிக்கிள்ல. ஆட்பிள் இல்லை வச்சுக்கலாம், உங்களுக்கு ஓனருக்கு கொஞ்சம் காசு சேவ் ஆகுங்களா? நிச்சயமா சேவ் ஆகும், பெரிய அளவில் சேவ் ஆகும். அது டஃபாயில பத்தி யூஸ் பண்ணவங்களுக்கு கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அந்த டஃபாயில் வந்து பராமரிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. சின்ன வண்டியை பொறுத்த வரைக்கும் பராமரிப்பு அதிகமாகுது. பெரிய வண்டியை கொடுக்குறாங்கன்னா அதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேறு மாதிரி இருக்கனால அது யூஸ் ஆகுதுன்னா, சின்ன வண்டிக்கு அந்த ஆட்ப்ளூ வந்த பிறகு நிறைய பயனாளர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. ஓகே. அது மாதிரி இல்லை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வண்டியில் சாதியில் வந்து நம்ம ஆட்ப்ளூ ஆட் பண்ணல. சரிங்க, இப்போ இது வந்து காம்படிட்டிவ் வெஹிக்கிள் ஆட்ப்ளூ இருக்கு. ஓகே, வேற எந்த விதத்துல நம்ம வண்டி சூப்பர் சொல்றீங்க? கேட்ட கேள்விக்கு நான் தெளிவான பதில் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்கு நீளாகலம் மற்ற காம்படிட்டரோட மிக அதிகம் சார். ஓ, நீங்க அதிகம் ஜாஸ்தி. நீளாகலம் வந்து ரொம்ப பெருசு. டயர் சைஸ் பெஸ்ட், ரொம்ப பெருசு. ஓகே. அதே மாதிரி ஹார்ஸ் இன்ஜினோட திறன் இருக்குல்ல, திறன் ரொம்ப அதிகம். ஓகே ஓகே. இன்ஜின் திறன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நார்மல் தோசை கொடுக்குற மாதிரி உள்ள தரத்தை இந்த தோசை நம்ம சாதியிலே கொடுத்துருக்கோம். சூப்பருங்க. அதனால எடுக்கிறவங்க எல்லாருமே தோசை ஓட்டுறோமா இல்லை சாதி ஓட்டுறோமான்னு தெரியாத அளவுக்கு குவாலிட்டியா கொடுத்துருக்கோம். பேலோடு கெபாசிட்டி சொல்றீங்க? இது வந்து 1120 கிலோ பாசிங் லோடு நம்ம கொடுக்குறோம். ஓகே. இந்த வண்டி கொடுக்குறோம். ஓகே. இந்த வண்டி வந்து 1100 கிலோ பாசிங் லோடுக்கு இந்த செக்மெண்ட்ல வேற கொடுக்கல. எல்லாமே 1000 கிலோ நெருக்கி கொடுக்குறாங்க. நம்ம 1100க்கு நம்ம தான் 100 கிலோ கூட கொடுத்து ஆர்டிஓ பாஸ் கொடுக்குறோம். ரைட். அப்ப எல்லா விஷயத்துலயும் ஹைலைட்டா இருக்கே சொல்றீங்க நீங்க. நிச்சயமா நாங்க அட்வான்ஸா இருக்கோம். சரி, ரைட். ஓகே. இது உங்களுக்கு எக்ஸோரூம் பிரைஸ் நாங்க 650ங்கிற எக்ஸோரூம் பிரைஸ் கொடுக்குறோம். ஓகே. இந்த வண்டி வந்து ஆன் ரோடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு கையில் கொடுக்குறதுக்கு, இன்சூரன்ஸ் போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறது 763ங்கிற ரேட்டுக்கு உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். இந்த மாசத்துக்கு ஆஃபர் இருக்கா? இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் நம்மள்ட்ட வண்டி ஒரு சின்ன வண்டி கொடுத்துட்டு நம்மள்ட்ட திரும்ப சாதி பண்ண ஆசைப்பட்டு வர்றவங்களுக்காக எக்ஸ்சேஞ்ச் ப்ராப்பர் எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கூடுதலா ஒரு 25,000 வரைக்கும் நம்ம ஆஃபர் கூடுதலா கொடுக்குறோம். ஓகே. எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இந்த ஆஃபர் கொடுத்த பிறகு இந்த மாசங்களுக்கு கூடுதலா புக்கிங் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ரைட். ஓகே. அப்படியே புக்கிங் ஆயிருக்கு. இவ்வளவு சொல்லிட்டீங்க நீங்க. எனக்கு நான் சாத்தி எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் இப்ப குறைஞ்ச முன்பணம் எவ்வளவு கட்டணும்? நான் இந்த வண்டி வந்து சாதியை பொறுத்த வரைக்கும் குறைஞ்ச முன்பணம் 30,000லேருந்து ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு சிவில் ஸ்கோர் பிரச்சனை கிடையாது. நாங்கள் இப்போ ஃபைனான்சியர் கொடுக்குற பேப்பர்லாம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு முன்பணம் வந்து முக்கியம் கிடையாது சார். 30 கட்டணம் எடுத்துக்கலாம். ஓகே, 30 கட்டணம் எடுத்துக்கலாம். நான் இப்போ நிச்சயமா எடுத்துக்கலாம். விவஸ் நல்லா நோட் பண்ணிங்க. உங்கள் சிவில் ஸ்கோர் நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு 30,000 முன்பணம் கட்டினா இந்த வெஹிக்கிள் எடுத்துடலாம். நீங்கள் என்ன மாதம் இஎம்ஐ கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும், அப்படி தானே உங்களுக்கு? நிச்சயமா சார். முன்பணம் அதிகமாக கட்ட உங்களுக்கு இஎம்ஐ கம்மியாகும். குறைவான முன்பணம் கட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இஎம்ஐ இருக்கும். ஆனால் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக வாங்கி தர முடியுங்களா? ஓகே, ரைட். சூப்பருங்க. அடுத்த வெஹிக்கிளான தோஸ்தில் என்னென்ன வேரியன்ட் இருக்கு சொல்ல முடியுமா? சார், தோஸ்ங்கிற வண்டி வந்து நம்ம 2011லேருந்து வடிவமைச்சு இப்போ இன்னை வரைக்கும் வந்து நம்ம ரன் போயிட்டு இருக்கு. இந்த தோஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ 3 வேரியன்ட் உங்களுக்கு வருது. ஓகே. அதில் தோஸ் லைட்டுங்கிறது நம்ம ஆரம்பத்தில் கொடுத்த மாதிரி ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் மாடலில் வரும். நல்ல குவாலிட்டி பண்ணியிருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோஸ் எக்ஸல்ங்கிற வண்டி நம்ம கொடுக்குறோம். ஓகே. இப்போ அதுக்கப்புறம் தோஸ் ப்ளஸ்ங்கிற வண்டி நம்ம இப்படி 3 வேரியன்ட்ல வந்து தோஸ் ஃபேமிலியில் 3 வேரியன்ட் கொடுக்குறோம். சரிங்க. இதை நீங்கள் அடிப்படையாக புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப லைட் லோடு, ரொம்ப ஒரு கார் மாதிரி சொகுசு வேணும்னா லைட் வண்டியை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுவோம். ஓகே. அதே நீங்கள் வந்து ஒரு என்னோட தேவை வந்து 1.5 டன்னுக்குள்ள தான் பாசிங் லோடு வேணும், அது 1.5 டன்னுள்ள பாசிங் லோடு வண்டி கொடுங்கன்னா 1.4 பாசிங் லோடு உள்ள இந்த தோஸ் எக்ஸல் வண்டியை உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஓகே. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா 1.4 தான் ஆர்டிஓ பாசிங்னாலும் எடுக்கிற கஸ்டமர் 3 டன் வரைக்கும் லோடு ஏற்றலாங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே. நம்மளோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து 1.4ங்கிற ஆர்டிஓ பாசிங்லாம் கொடுக்குறோம். கஸ்டமர் ஏத்துறது எல்லாமே ஒரு 3 டன் வரைக்கும் நல்ல குவாலிட்டியா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. இது கஸ்டமர் சைடுல உள்ள முருகன் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, அதாவது நம்ம நார்ம்ஸ் படி, கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி 1400 பாசிங் லோடு உள்ள வெஹிக்கிள் தான் இது. பட் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இது ஒரு 3 டன்னா 3 டன்னுக்கு ஏத்துறாங்க. அது கஸ்டமர் சேர்த்துறாங்க. இவங்க சொல்றது நான் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி 1400 டன். ஆமா சார், நீங்க சொல்ற ரேட் தான். இதுல வந்து தோஸ் பிளஸ்ங்கற அந்த 5 போல்ட் வண்டி கொடுக்குறோம். ஓகே. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 1600 கிலோ பாசிங் லோடு நாம கொடுக்கறது 1600 கிலோ ஏத்துக்கணும் சொல்லி கொடுக்குறோம். ஆனா கஸ்டமர் சைடுல 3 டன் வரைக்கும் லோடு ஏத்தணும்னு சொல்றாங்க. அது நம்ம அபிஷியலா நம்ம சொல்ல முடியாது. இதனால கஸ்டமர் சைடுல கொடுக்கும்போது நீங்க எவ்வளவு டன் ஏத்துறீங்க கேட்கும்போது அவங்க எங்கள்ட்ட சொல்றது 3 டன் கண்டென்ட்டா இருக்கு. ஓகே. அருமையா இருக்கு சார். நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன் வண்டியை. ஓகே. 3 டன் தான் லோடு ஏத்துறாங்கறாங்க. அதனால எங்க சைடுல நாங்க 1600 கிலோ பாசிங் லோடு கொடுக்குறோம் சார். சூப்பருங்க. சரிங்க. இது வந்து எதனா செக்மெண்ட் எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஓகே சார். இந்த தோசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தோசை ப்ளஸ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மல்டிபிள் பர்பஸ்க்காக இந்த வண்டி எடுக்கிறாங்க. ஏஜென்சிஸ்லாம் நிறைய எடுக்கிறாங்க. நீலாகலம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீலாகலத்துக்காக டேர்னிங் ரேடியஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதுனால ஒரு பெரிய டவுனில் சின்ன சின்ன சந்தில் போயிட்டு வரதுக்கு ரொம்ப எளிதாக இருக்குது. மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்குது. சந்தில் போகிறதான் எளிதாக இருக்கிறனால இந்த வண்டி எடுக்கிறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எஃப்எம்சிஜி கஸ்டமராக இருக்கட்டும், கேஸ் எடுக்க கஸ்டமராக இருக்கட்டும், வாட்டர் ஏஜென்சி, வாட்டர் பிளான்ட் வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், ஓன் பிஸ்னஸ் பண்ணுற மெயினாக 3 டன்னு ஒரு அதாவது குறைவான லோடு ஏற்றுற எல்லாருமே இந்த வண்டி விரும்புகிறாங்க. இந்த வண்டி இந்த தமிழ்நாட்டில் நம்ம மிக அதிகமாக அதாவது
எஸ்சி வெஹிக்கிளில் அதிகமான சேல்ஸ் இந்த தோஸ் செக்மெண்ட்டில் உள்ள தோஸ் ஃபேமிலியில் உள்ள செக்மெண்ட் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே. தோஸ் வந்து நிறைய பேர் இந்த பாலுக்கு எடுக்கிறவங்க, ஐஸ்கிரீம் எடுக்கிறவங்க விரும்பி எடுக்கிறாங்க. ஆமாம், நான் பார்த்துருக்கேன், நிறைய வண்டி பார்த்துருக்கேன் நான். நீங்கள் கவனிச்சிருக்கலாம், நம்ம டவுனில் தான் ஓட்டினீங்கன்னா நிறைய வண்டி நம்ம ஆரோக்கிய பாலாக இருக்கட்டும், ஹட்சன்லேருந்தாக இருக்கட்டும், மில்கி மிஸ்டாக இருக்கட்டும், இவங்க தான் நம்மள்கிட்ட வந்து மிக அதிகமான வண்டி தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சிறப்பு சலுகையாகவும் நம்ம சில விஷயங்கள் பண்ணுறோம். அந்த பால் எடுக்கிற ஆரோக்கிய டீலருக்கு, ஹட்சன் டீலருக்கு, மில்கி மிஸ்ட் டீலருக்கு கூடுதலாக நம்ம ஆஃபர் கொடுக்குறோம் சார். ஓ அப்படியா? அது அவங்க நேரடியாக வந்து லைலாண்டோட தொடர்பு வச்சுட்டு நிறைய அதிக வண்டி வெட்டிக்கிறதுனால அவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். நல்ல விஷயங்க, நல்ல விஷயம். அது மாதிரி தான் நிறைய ஆஃபர் இருக்கு. ஆமாம், இது மாதிரி ஒரு சில செக்மெண்ட்டுக்கு லைலாண்டு வித் அந்த கம்பெனிகளோட டைவ் வச்சு நமக்கு ஆஃபர் கூடுதலாக கொடுத்துட்டு இருக்கோம். விவஸ், இது பற்றி உங்களுக்கு மேலும் தகவல் தெரியணும் அப்படின்னாக்கா நான் முருகாவோட கான்டாக்ட் கீழே கொடுக்குறேன். அவளை கான்டாக்ட் பண்ணி முருகா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு தகவல் கொடுங்க நீங்கள். ஏன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக அவங்களுக்காக செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம இந்த வீடியோ அவங்க கேட்பாங்க, கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் உங்களுக்கு உதவுறது தான் சார் அங்கே இருக்கும். எப்போ வேணாலும் எந்த நேரம் வேணாலும் 24/7 மாதிரி நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறது. ஓகே, முருகா பக்காவாக ஹெல்ப் பண்ணுவாப்புல. எனக்கு முருகா பர்சனலாகவும் தெரியும் எனக்கு. அதனால முருகா ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய பையன் தான். நீ எப்போ வேணா கால் பண்ணுங்க, கண்டிப்பாக தகவல் சொல்லாப்புல. முருகா, அடுத்தது வந்துட்டு எனக்கு வந்து ப்ரைஸ் பற்றி சொல்லுங்களேன் தோஸ்தில். ஓகே சார். இப்போ தோஸ்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து ஆன் ரோடு ப்ரைஸ் 830 ஆரம்பிச்சு 11.5 லட்ச ரூபாய்க்கு நம்மகிட்ட வண்டி இருக்குது சார். ஓகே. அதாவது நம்ம செக்மெண்ட் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான். நம்ம எஸ்சி செக்மெண்ட்டில் வந்து தோஸ் ஃபேமிலியில் ஒரு 3 மாடல் இருக்குது. தோஸ் லைட் இருக்குது, தோஸ் எக்ஸல் இருக்குது, தோஸ் எக்ஸல் ப்ளஸ் இருக்குது. முருகா, நம்ம இவ்வளோ பேசேஜ் நமக்கு மற்ற காம்பெட்டில் இல்லாத நம்ம வண்டி தான் என்ன ஹைலைட்டாக சொல்லுவீங்க நீங்கள்? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம அந்த சாதிக்கு சொன்ன மாதிரி தான் சார். இந்த வண்டியிலையுமே எங்களுக்கு டஃபாயில் நாங்கள் கொடுக்கல. ஓகே. இந்த வண்டி டஃபாயில் இல்லாத ஒரு டீசல் இயங்குற வண்டி தான். இது வந்து மற்ற காம்படிட்டரோட நல்ல வண்டிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, கொடுத்த கஸ்டமர் அத்தனை பேருக்குமே நல்ல மைலேஜாக இருக்கட்டும், மெயின்டெனன்ஸ் லோவாக இருக்கட்டும்ங்கிற ஒரு கான்செப்டில் வராங்க. ஏன்னா மற்ற காம்படிட்டர் எல்லாமே ஒரு வாரண்டிங்கிற ஒரு இடத்துல அவங்க ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. நம்ம வந்து ஒரு பெரிய வண்டிக்கு தர மாதிரி 5 வருஷம் இல்லை 2 லட்சம் கிலோமீட்டருக்கு வாரண்டி தரோம். இதே நம்ம வண்டியை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லும். நல்ல விஷயங்க. இதே ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் என்றைக்கும் வந்துட்டு வாரண்டி ரொம்ப முக்கியம் நமக்கு. அது ஏன்னா நம்ம நிறைய ஓட்டுவோம். நம்ம அப்படிங்கிற பட்சத்தில் வந்து வாரண்டி வந்து 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. அல்லது 2 லட்சம் கிலோமீட்டரா எல்லா வெஹிக்கிளுக்குமே. ஆமாம், நம்மகிட்ட தோஸ் ஃபேமிலிகள் அத்தனை வண்டிக்குமே இந்த உங்கள் வாரண்டி உங்களுக்கு இருக்கு. ஓகே. சாத்திக்கும் தானே? சாத்திக்கும் அது சாத்திக்கும் தாங்க. சாத்திக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 லட்சம் கிலோமீட்டர் அல்லது 5 வருஷம் உங்களுக்கு சூப்பரான வாரண்டி தான் உங்களுக்கு இது. நிச்சயமா சார். ஏன்னா காம்படிட்டர் யாருமே எங்கள்கிட்ட போட்டி போடவே இல்லை. அந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியான வாரண்டி கொடுக்குறோம். ஓகே. இப்போ எனக்கு வந்து தோஸ்தோட ப்ரைஸ் சொல்ல முடியுமா எனக்கு? நிச்சயமா சார். தோஸில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 3 மாடல் இருக்குது. அதில் தோஸ் லைட்டு, தோஸ் எக்ஸல், தோஸ் எக்ஸல் ப்ளஸ். இதில் தோஸ் எக்ஸல் தான் இப்போ பெரிய அளவில் பார்க்குறீங்க. 830 ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஆரம்பிக்குது. 830 ஆன் ரோட் ப்ரைஸ் இது உங்களுக்கு. ஓகே. அதுலேருந்து ஆரம்பிச்சு 10,10,000 வரைக்கும் நம்மள்ட்ட தோஸ் வேரியண்ட்ல மட்டும் ப்ரைஸ் இருக்கு. இதெல்லாம் நான் சொல்றது எல்லாமே ஆன் ரோட் ப்ரைஸ் உங்களுக்கு. சரிங்க. ஓகே. இதில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அதெல்லாம் நீங்க நேரா வாங்க, நான் உங்களுக்கு தெளிவா தரேன். சரி, ஓகே. சரி, இப்போ அதே மாதிரி சொல்லுங்க, எனக்கு தோஸ்துக்கு நான் எவ்வளவு விஷயம் கட்டுற மாதிரி இருக்கும் சார்? நான் சாதிக்கு சொன்ன மாதிரி தான் இந்த வண்டிக்கும். உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருக்குன்னா எங்களால நீங்க முன்பணம் வந்து எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க ஒரு அடிப்படை 30,000 ரூபாய் கட்டினா கூட நல்ல வண்டி எடுத்து கொடுத்துட முடியும். ஓகே. ஆனா அது வந்து ஃபைனான்ஸ் காரங்கிட்ட நாங்க வந்து அவங்க கேட்கிற பேப்பர் இருந்தா மட்டும்தான். ஓகே. சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தா ஓகே. 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 எல்லாருக்குமே நம்ம ப்ரோமோட் பண்ணுவோம். சரிங்க. ஓகே. அதே போல நம்ம வந்து இப்போ படா தோஸ்னு ஒரு வெஹிக்கிள் இருக்குல்ல எனக்கு? நிச்சயமா சார். படா தோஸ் பத்தி சொல்லுங்க எனக்கு நீங்க. ஓகே சார். கரெக்டாக கேள்வி கேட்டீங்கன்ட்ட நம்மள்ட்ட தோஸ் ஃபேமிலிக்கு அப்புறம் அடுத்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட படா தோஸ் ஃபேமிலின்னு இருக்கு. ஓகே. படா தோஸ்லேயும் மல்டி வேரியன்ட் இருக்கு நம்மள்ட்ட. ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா படா தோஸ்ல i2ங்கிற வண்டி, i3 ப்ளஸ்ங்கிற வண்டி, i4ங்கிற வண்டி, i5ங்கிற வண்டி, இந்த மாதிரி 4 மாடலில் வருது. ஓகே. இந்த 4 மாடலும் உங்களோட செக்மெண்ட் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கொடுக்குறது ரெடியாக இருக்கும். சரிங்க. என்னோட லோடு இதுதான் சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அந்த லோடுக்கு எந்த வண்டி படா தோஸ் சூட் ஆகுமோ அந்த வண்டி உங்களுக்கு தான். சரிங்க. இப்போ 4 வண்டிக்குமே வந்து பேலோடு டிஃப்ரெண்ட் ஆகுமா? நிச்சயமா சார். நிச்சயமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாறி தான் கொடுப்போம். என்ன கேட்டீங்கன்னா i2ங்கிற வண்டி நம்ம ஒரு 1400 கிலோ பாசிங் லோட்ல கொடுக்குறோம். ஓகே. i4ங்கிற வண்டி பாத்தீங்கன்னா 1860 கிலோ பாசிங் லோட்ல கொடுக்குறோம். ஓகே. i5ங்கிற வண்டி பாத்தீங்கன்னா 2120 கிலோ பாசிங் லோட்ல பண்ணி கொடுக்குறோம். இது i5 நம்ம நிக்கிற வண்டி. இது i4 சார். i4 இது. i4 அந்த வண்டி i5. இது i5 இது. ஓகே. கலர் சூப்பரா இருக்குங்க. கலர் இது நேஷனல் பெர்மிட் போட்டு ஓட்டுறவங்களுக்காக ஓகே நம்ம செப்பரேட்டா இந்த ப்ரௌன் பண்றோம். ஓகே. நேஷனல் பெர்மிட் ஓட்டுறவங்களுக்காக. சரி, ஓகே. இது என்னென்ன செக்மெண்ட் தேவைப்படும் உங்களுக்கு? இது வந்து இந்த செக்மெண்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஓவர்லோடிங்காக தான் மெயினா எடுக்கிறாங்க. இது பாசிங் லோடு 2100 கிலோ இருந்தா கூட கஸ்டமர் வந்து ஒரு 4 டன் 4.5 டன் லோடு எடுத்துருக்காங்க. இந்த வண்டி தேவைப்படுதுன்னு எடுத்துட்டு போறாங்க. ஓகே. நம்ம சொல்றது 2 டன் 2 டன் லோடு எடுத்துக்கணும்னு சொல்றோம். நம்ம பாசிங் லோடு தாங்கிறனால. ஆனா எடுக்கிற கஸ்டமர் எல்லாமே 4 டன் லோடு எடுத்துறாங்க. சரிங்க. நம்மளோட பாசிங் லோடு 2100 கிலோங்கிறது தான் சார். ஓகே. இல்ல என்னென்ன செக்மெண்ட்டுக்கு இந்த வண்டி யூஸ்ஃபுல் ஆகும்? இந்த செக்மெண்ட் வந்து மெயினா பாத்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு ஓகே. எம்சாண்ட் பீசாண்ட் எடுத்துறவங்க. ஓகே. அது வந்து மெயினா அதிகமா கேக்குறாங்க, விரும்பி கேக்குறாங்க. ஓகே. ஆயில் ஸ்டோர் தான் இருக்கு பாத்தீங்களா? ஆயில் ஸ்டோர்ல தான் பாத்தீங்கன்னா
பெரிய பேக்கேஜ் பெரிய வெயிட்டாக இருக்கிற வண்டிக்கு நம்ம அந்த வண்டிக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். போட்டு அதர் ஸ்டேட் கூட்ட போகிறங்கிற எல்லாருக்காகவும் இந்த வண்டி சுட்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. இது மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட், அதாவது மீன் மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம நிறைய வண்டி கொடுத்துட்ருக்கோம். ஓகே. ஏன்னா அது அதிகமான பாக்ஸ் சேர்த்துறதுக்கு இந்த வண்டி நல்ல நீளகலங்கள் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மீன் செக்மெண்ட்டுக்கு இது மிக அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு சார். ஓகே ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட், நான் பெங்களூர்ல போய் பூ எடுக்க போறேன், அதர் ஸ்டேட்டுக்கு போறேன், அதுக்கு ஒரு என்பி பெர்மிட்டோட ஒரு வண்டி வேணுங்கிறவங்களுக்கு நம்ம படோஸ் செக்மெண்ட்ல உள்ள படோஸ் i4 நம்ம சஜெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஓகே ஓகே. மீன் அடிக்க மீன் ரோடுக்கு நல்லா இருக்கு. மிக அதிகமா இப்போ நம்ம தமிழ்நாட்டுல மிக அதிகமா மீனுக்கு தான் நம்ம அந்த வண்டி கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபீட்பேக் நம்ம நல்லா இருக்கு. சரி, ரைட், ஓகே. இப்போ வியூவர்ஸ், இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு அசோக் லேலண்ட்ல வந்து நம்ம வந்து சாத்தி பார்த்தாச்சு, தோஸ்து பார்த்தாச்சு, படதோஸ் பார்த்தாச்சு. அதே போல நம்ம வந்து வேரண்டி பொறுத்த வரைக்கும் 5 லட்சம் 5 வருஷம் அல்லது 2 லட்சம் கிலோமீட்டர் சொல்லியிருக்காப்ல. அதுவும் நல்லா வேரண்டி தான் உங்களுக்கு. அசோக் லேலண்ட்ல பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட வந்து ஆட்ப்ளூ இல்லைங்கிறது ஒரு பெரிய விஷயமா தெரியுது நமக்கு. அது என்ன சொல்றீங்க? எந்த வண்டியுமே கிடையாது சார். நம்ம வண்டியில சாதியில ஆரம்பிச்சு படோஸ் i4 செக்மெண்ட்ல எந்த வண்டிக்குமே டஃபா இல்லாத வண்டி நம்ம கொடுக்குறோம். ஓகே. இது கஸ்டமர் சைடுல பெரிய எங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணிருக்கு. ரெண்டாவது கஸ்டமர் கேட்கற மாதிரி செக்மெண்ட் எங்களால் கொடுக்க முடியுது. கஸ்டமருக்கு இந்த செக்மெண்ட்டுக்கு தான் வண்டி வேணும்னா அந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு வண்டியை எங்களால் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியுது. அதையும் விரும்புறாங்க கஸ்டமர். இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன வண்டியில அதிகமான லோடு எடுத்துட்டு போறவங்களுக்கு சில பிரச்சனை வரதான் மல்டி வேரியன்ட் கொடுக்குறோம். இப்போ உங்க தேவை கம்மியா இருக்குன்னா கம்மியான வண்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு மிடிலா இருக்குன்னா அதுக்கு தேவையான மிடில் கிளாஸ் வண்டி எடுத்துக்கலாம். நீங்க அதிகமாக லோடு எடுத்தீங்கன்னா எஸ்ஏ இல்லை அதிகமாக லோடு எடுத்துக்கலாம், அதுக்கான வண்டி நம்மள்ட்ட இருக்கு. ஓகே. அதனால ஒரு கஸ்டமர் ஒரு தேவைக்கே வந்தாங்கன்னா இங்கே எல்லாத்தையும் பூர்த்தி பண்ண முடியும். சரி, அதே போல இப்போ நான் ஒரு வண்டி புக் பண்ணிட்டேன். நான் வண்டி புக் பண்ணிட்டேன்னா எத்தனை நாள்ல எனக்கு டெலிவரி தருவீங்க? எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு வாரத்துல ஒர்க்கிங் டே 5 நாள் ஒர்க்கிங் டேல எனக்கு வண்டி டெலிவரி கொடுக்க முடியும் சார். ஓகே. ஒர்க்கிங் டே 5 நாள் இருக்குன்னா உங்களோட ஃபைனான்ஸ் கொடுக்க போறோம், ஃபைனான்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா அடுத்த 2வது நாளே உங்கள்ட்ட நான் வண்டி கொடுத்துருவேன். சூப்பருங்க. ஒரு நாள் இல்ல தவறுனா 2 நாள்லயே உங்கள்ட்ட வண்டி கொடுத்துட முடியும். அதிகபட்சம் எங்களோட ஒர்க்குங்கிறது 5 நாள்ல ஒர்க்கிங் டே முடிஞ்சிடும். ஓகே. இது சனி ஞாயிறு மாதிரி லீவ் வந்துன்னா ஒரு 2 நாள் சேர்ந்து வருமே தவிர மற்ற எந்த நேரத்துலயுமே 5 நாள் தாண்டி போகாது. சரி, ரைட். வியூவர்ஸ், இந்த வெஹிக்கிளை பத்தி அசோக் லேலண்ட் வெஹிக்கிளை பத்தி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி நினைக்கிறேன். உங்களுக்கு நான் ஏதாவது விட்டுருந்தா அப்படின்னு சொல்லுங்க நீங்க எனக்கு. ஓகே முருகா, மிக்க நன்றி முருகா. நீங்க வந்து எனக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணீங்க கஸ்டமர்லாம். எங்களை வந்து சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ முருகா. நான் முருகாவோட கான்டாக்ட் கொடுக்குறேன்னா முருகாவை கான்டாக்ட் பண்ணிங்க. அவருக்கு உங்களுக்கு என்னென்ன வெஹிக்கிள் தேவையோ அவர்கிட்ட கேளுங்க. நீங்க எந்த டவுட்டாக கூப்பிட்டு நீங்க கண்டிப்பா முருகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்ல. நன்றி முருகா. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதே போல வேற எந்த வெஹிக்கிள் பத்தி வீடியோ போடணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா அந்த வெஹிக்கிள் பத்தி வீடியோ போடணும். அதே போல உங்களோட நண்பர்கள் யாரும் இப்போ ரோடு வெஹிக்கிள் வாங்கணும் பிளான் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல நீங்க சாத்தியை பத்தி தனியாக ஒரு வீடியோ போடுங்கன்னு சொன்னா கண்டிப்பா போடுறேன் உங்களுக்கு. அதே போல தோஸ்து பத்தி வீடியோ போடுறேன், கண்டிப்பா போடுறேன். சரிங்களா? மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்க வரை உங்களை விடைபெறுவது உங்கள் பேட்ரிக்.